ஒவ்வொரு இடங்களுக்கும் தெருக்களுக்கும் பைக்ல நாங்க ரைட் போவோம். ரைடு போய் இந்த இடம் ரட்சிக்கப்படணும், இந்த இடங்கள் ரட்சிக்கப்படணும், இயேசுவே இவங்களை ரட்சிங்க, இவங்க மனக்கண்களை தரங்க, இப்படி நாங்க ஜெபிக்க ஆரம்பிச்சோம். ஏன்னா சுவிசேஷ வாஞ்ச கர்த்தருக்கு நான் எதுவுமே செய்யலையே, இது 12th லீவ்ல ஏதாவது ஒன்று செய்யணுங்கிற ஒரு வாஞ்சையில நாங்க இப்படி ஒவ்வொரு இடத்துலயா போய் சுவிசேஷம் அறிவிக்க தைரியம் இல்லைனாலும் ஒரு நாள் இந்த இடத்துல பிரேயர் ரைட், இன்னொரு நாள் இந்த இடத்துல பிரேயர் நைட், ஒரு நாள் 45 மினிட்ஸ் தான் நீங்க டைம் ஒதுக்க வேண்டியது இருக்கும். நீங்க வீக்லி ஒன்ஸ் நீங்க போலாம் பாருங்க, நீங்க போகலாம் அந்த இடத்துல ஆண்டவரே ரட்சிப்பு உண்டாகணும், சுவிசேஷம் அறிவிக்கப்படணும், இப்படி ஒரு நாள் நாங்க போவோம். ஆனா அடுத்த நாள் நாங்க என்ன பண்ண தெரியுமா, சுவிசேஷம் அறிவிக்க தைரியம் கிடையாது, என்ன செய்யணும்னு தெரியாது, டிராக்ஸ் கொடுக்கிறதுக்கு டிராக்ஸ் எங்க கையில கிடையாது, டிராக்ஸ் கொடுக்கிற அளவுக்கு எங்களுக்கு தைரியம் கிடையாது. இப்ப நான் என்ன பண்ணேன், ஒரே ஒரு ஐடியா இருந்துச்சு. இந்த கேலண்டர் பேப்பர்ல நம்ம கிறிஸ்டியன் கேலண்டர்ஸ்ல நிறைய வாக்குத்தத்த வசனங்கள் இருக்குமா, அது எல்லாத்தையும் நாங்க வெட்டணும். அது எல்லாத்தையும் வெட்டிட்டு அதுல அதுக்கு பின்னாடி ஜீசஸ் லவ்ஸ் யூ எழுதணும். அந்த வசனங்களை மடிச்சு ரோட்ல ஒவ்வொரு இடத்துலயும் நாங்க போட்டு போகும். ரோட்ல போட்டு போகும். we are trusting God to speak with those papers. அந்த பேப்பரை வச்சு காட் எப்படியாவது நீங்க பேசிருங்க, என் ஜனங்கள் ரட்சிக்கப்படட்டும், எங்களுக்கு கொடுக்கிறதுக்கு தைரியம் இல்லப்பான்னு சொல்லி இப்படி ட்ரை பண்ணேன். பாத்தீங்களா நாங்க எப்படி பண்ணிருக்கோம். எங்களுக்கு தைரியம் கிடையாதுங்க. ரோட்ல பிச்சு உங்க பேப்பர் போடுறது கஷ்டமா, ஈஸி. ரோட்ல போடுவோம், அப்படி போற வழியில நடு ரோட்ல அப்படி போட்டே போவோம். அது மிதிக்கப்படும், காத்துல பறக்கும், எதனால நடக்கலாம். பட் எங்களுக்கு யாராவது ஒருத்தர் பாத்திர மாட்டாங்களா, ஒரு நாளைக்கு 50 போட்டா அதுல ஒருத்தர் திறந்து அதுல என்ன இருக்குன்னு வாசிச்சிட மாட்டாங்களா, இப்படி நாங்க கொடுத்தோம். இன்னொன்னு, I created an Instagram account in the name of Jesus. ஆண்டவருடைய நாமத்துல ஒரு இன்ஸ்டாகிராம் இந்த பேஜ் ஆரம்பிச்சு அதை வைத்து நான் இன்ஸ்டாகிராம்ல ஒரு 10 பேருக்கு சுவிசேஷம் அறிவிக்கணும். இப்படி எனக்குள்ள ஒரு பிளான். அப்போ 10 பேருக்கு நான் இயேசுவை பத்தின மெசேஜ் டைப் பண்ணி, இது பிரச்சனை இல்லை, ஏன்னா என் பேர்ல இல்ல, அவங்க என்கிட்ட கேட்க மாட்டாங்க, நான் ஒரு கிறிஸ்டியன், நான் ஜீசஸ் நேம்ல போடுறேன், ஜீசஸ் பேஜ் வச்சிருக்கிறேன், இப்படி ஆயிடுச்சு. இப்போ அவங்கள சுவிசேஷம் அறிவிக்கிறதுக்கு அது ஏதுவா இருந்துச்சு. அப்போ இந்த காரியத்தை நம்ம தெளிவா கற்றுக்கொள்ள வேண்டியது அவசியம். அப்போ இன்னைக்கு நமக்கு சுவிசேஷம் அறிவிக்கிறதற்கு தடையானா இல்ல. முதல்ல ஆண்டவர், நான் ஒன்னு சொல்ல, உங்களுக்கு இருக்கிற இந்த கொஞ்சம் கோலத்தனத்திலையும் லைட்டா பாருங்க, அதுல ஒரு சின்ன தைரியம் இருக்கும். உங்களுக்கு இருக்கிற இந்த கோலத்தனத்திலையும் சின்ன தைரியம் இருக்கும். அது என்ன தெரியுமா, அது கர்த்தர் உங்களுக்குள்ள கொடுத்த அந்த வாஞ்சை என்ன பண்ணும்னா அதுக்குரிய வைகளை செய்ய வைக்கும்படியா உங்களை ஏவிக்கொண்டே இருக்கும்.